வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா புஷ்பா 2 அந்த படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். புஷ்பா 2 பார்த்திங்கன்னா ஏற்கனவே புஷ்பா அப்படிங்கிற ஒரு பாவம் ரிலீஸ் ஆகி அந்த படம் அல்லு அர்ஜுனாவோட நடிப்பில் ரொம்பவுமே மிரட்டலாக புஷ்பா தெலுங்கு ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் இந்த இந்திய சமூகத்தில் உள்ள அனைவருமே கொண்டாடுற அளவுக்கு ஒரு புஷ்பா அப்படிங்கிற ஒரு படம் ரொம்ப அருமையான படமாக பார்ட் 1 ரிலீஸ் ஆயிருந்தது. இப்போ அதனோட இரண்டாவது பாகத்தான் பார்ட் 2, புஷ்பாவோட பார்ட் 2, அதனுடைய கண்டினியூட்டி தான் பார்ட் 2லே வந்திருக்கு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் புஷ்பா அப்படிங்கிறத ஒரு கேரக்டர் புஷ்பா படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு தெலுங்கு படம் அதை டப் பண்ணி எல்லா லாங்குவேஜ்லையுமே ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால அதுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. புஷ்பா அப்படிங்கிற கேரக்டர் தமிழ் ரசிகர்கள் ரசிக்க ஆரம்பித்து அது முன்னாடியே புஷ்பா 2க்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அமைஞ்சு புஷ்பா 2 படம் அந்த எதிர்பார்ப்பை திருப்திப்படுத்தியிருக்கா அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்ப்போம். புஷ்பா படத்தில் நடித்த அதே நடிகர்கள் தான் இந்த படத்துலேயும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாத் அவருடைய பாடல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு துள்ளலான இசையாக இருக்கும். அனைவருமே ரசிக்கும்படியான ஒரு இசையாக இருக்கும். அந்த இதை அவர் கச்சிதமாக இந்த படத்தில் நிரூபிச்சிருக்காரு. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா புஷ்பா பெரிய செம்மரம் கடத்தி ஒரு பெரிய டான் ஆயிடுறாரு. அந்த ஏரியாவிலே புஷ்பா ஒரு பெரிய பணக்காரர்களாகவும் அந்த அரசியலையே அவங்க தேர்ந்தெடுக்கிற அளவுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆளாகவும் அரசாங்கத்துக்கு மந்திரிகள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கெல்லாம் பணம் கொடுக்குற அளவுக்கு ஒரு செல்வந்தராக வளர்ந்துடுறாரு செம்மரத்தை கடத்தி. இதன் மூலிமா பார்த்திங்கன்னா ஒரு முதலமைச்சரை பார்ப்பதற்காக அவர் எம்பி தான் அவரை இது பண்ணிருப்பார். அந்த சிண்டிகேட்டுக்கே அந்த எம்பி தான் அவர் கண்ட்ரோலில் இருப்பார். அவர் தான் பார்த்திங்கன்னா முதலமைச்சரை பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போகிறாரு புஷ்பாட்ட. புஷ்பா பார்த்திங்கன்னா முதலமைச்சரோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஒய்ஃப் சொல்லி விட்ருக்காங்க. அவன் முதலமைச்சரோட ஃபோட்டோ எடுத்து வீட்டில் மாட்டிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த அந்த புஷ்பாவோட ஒய்ஃப் சொல்லி விட்றாங்க. அதன் மூலிமா அந்த சந்திப்பின் மூலிமா அவர் ஃபோட்டோ எடுக்கணும்னு புஷ்பா முயற்சி பண்ணுறாரு. அப்போ முதலமைச்சர் அவர்கள் ஒரு கடத்தல்காரனோட நான் எப்படி ஃபோட்டோ பண்ணுறது, முதல்ல அந்த ஃபோட்டோவை அழி அப்படின்னு சொல்கிறாரு. ஃபோட்டோவை அழி அப்படின்னு சொல்லும் போனால் புஷ்பாவுக்கு ரொம்ப மனம் உடைஞ்சிடுறாரு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தான் இவங்களுக்கு பணம் கொடுத்தாலுமே இது பண்ண நம்ம ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்க மாட்டேங்காங்க அப்படிங்கிறது புஷ்பராஜ் அவருக்கு ரொம்ப மனம் உடைந்ததுனால அவர் கூடயே இருக்கார்ல எம்பி சித்தப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவர் பார்த்திங்கன்னா நீ முதலமைச்சர் ஆயிரு அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன முதலமைச்சர்னா சாதாரண காரியமாக அவர் லேசுப்பட்ட காரணம் அவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்கிறாரு. புஷ்பா சொன்னது தான் நீ முதலமைச்சர் ஆயிரு, உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேளு, 100 கோடி வேணும்னு கேட்பாரு. நான் உனக்கு 1000 கோடி தரேன், நீ முதலமைச்சர் ஆயிரு அப்படின்னு சொல்லுவார். இந்த 1000 கோடி எப்படி சம்பாதிக்கிறாரு, அதுக்கு எவ்வளோ டன்னு செம்மரம் கடத்தணும் அப்படிங்கிறத அந்த படத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அடங்காதவன் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட மெயின் கான்செப்டே புஷ்பா அடங்காதவன். அது மட்டும் இல்லாமல் புஷ்பா அப்படிங்கிறது ஃப்ளவர் இல்லை, புஷ்பா அப்படின்னா ஃபயரு அப்படிங்கிற ஒரு டைலாக் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கும். அதில் ஃபயர் அப்படி புஷ்பராஜ் அப்படிங்கிறது வெறும் இந்த மாதிரி சீனை மட்டும் வச்சு இது படுத்திருக்காங்க. டைலாக்ஸ் பார்த்திங்கன்னா மற்றவங்க பேசுகிற மாதிரி இருக்குது. அதை ஓப்பனாக பேசுகிற மாதிரி இல்லாமல் அந்த இதை கொஞ்சம் இமிடியேட் பண்ணி சொல்கிற மாதிரியான வசனங்கள் இந்த படத்தில் இருக்குது. புஷ்பா இந்த இத்தனை டன்னு விற்று 1000 கோடி சம்பாரித்து அவரை முதலமைச்சர் ஆக்குறாரா இல்லை அவர் அதில் தோத்துட்டாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மெயின் கதையை. அதுக்கு இந்த மங்களசீனு அவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஃபகத் ஃபாசில் அவரை போலீஸ் கேரக்டரில் ஃபகத் ஃபாசில் எந்தளவுக்கு இவருக்கு டார்ச்சர் பண்ணுறாரு, அவர் இவரை அந்த மடங்கள்லாம் கடத்த விட்டாரா அப்படிங்கிறது ரொம்ப அவருடைய பாணியிலையும் ஃபகத் ஃபாசில் அவருடைய ஒரு தனி திறன் ஸ்டைல் மூலயமா இந்த படத்தில் அவரும் ஒரு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பாடல்கள் அப்படின்னா ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடல், ராஜலட்சுமியும் செந்தில் ராஜலட்சுமி அவங்க 2 பேருமே பாடிருக்காங்க. ரொம்ப அழகாக அந்த பாடல் வந்திருக்கு. ஃபஸ்ட் பார்ட் மாதிரியே இந்த படத்துலேயும் பாடல்களை ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற பாடல் ஒரு துள்ளலான இசையாக ரசிக்க முடியாது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிஸ்கின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு பார்த்திங்கன்னா அந்த பாட்டு மட்டும் ரிலீஸ் ஆகும்போது என்னடா இந்த மாதிரிலாம் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க, சும்மா இதுக்காக எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கிஸ்குன்னு என்ன சும்மா என்னத்தையோ வாய்க்கு வந்தது எழுதியிருக்காங்க அப்படின்னு தோணுது. ஆனால் அந்த படத்தில் இந்த பாடல் ஒரு ரொம்ப முக்கியமான பாடலாக பார்க்கப்படுது. ஒரு ஐட்டம் சாங்கு, ஒரு
செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் மோடில் இருக்குது இந்த பாட்டு அப்படின்னாலுமே, இந்த பாட்டுக்கு வந்து மெயின் கதையே இந்த பாட்டில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரோட புஷ்பா வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினைப்பார். அவர் வேணாம் எடுக்காத அப்படிம்பாரு. ஆனால் அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து அவங்களுக்கு தெரியாமல் ஃபோட்டோ எடுத்துருவார். தம்பி எனக்கு தெரியாமல் ஃபோட்டோ எடுத்தியா அப்படின்னு ஃபோட்டோகிராஃபரை கேட்பார். இல்லையா எடுக்கலை அப்படின்னு சொல்லுவான் ஃபோட்டோகிராஃபர். அவர் வந்து இல்லைப்பா கிஸ்க்குன்னு எனக்கு சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு முதலமைச்சர் சொல்லுவார். இல்லையே எனக்கு கேட்கலையா அப்படின்னு அங்கே இருந்தவங்கலாம் சொல்லுவாங்க. அவர் முதலமைச்சர் நம்பாமல் அந்த ஃபோட்டோவோட ஃபிலிமு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதியில் ஒய்ஃபோட குடும்பத்தோடு எடுத்த ஃபோட்டோலாம் இருக்குல்ல அப்படின்னுச்சு. இது இருந்தாலுமே இதில் வேண்டாம் அப்படின்னு அந்த ஃபிலிமெல்லாம் எடுத்து அதை காலி பண்ணிடுறாரு. அந்த படத்தில் அந்த முதலமைச்சர் கிஸ்க்குன்னு சொல்கிறார் இல்லையா, அந்த இதைத்தான் இவர் வந்து சொல்கிறார் இல்லையா, அந்த எம்பி சிதப்பா அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கணுன்னு இந்த பாடல் வருது. அப்போ வந்து கிஸ்க்குன்னு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த படத்தோட ஆரம்பத்தில் ஆரம்பிக்கலையா, அந்த கிஸ்க்கு அப்படிங்கிற காமெடியாக சொல்கிறப்ப அந்த வசனத்தை வந்து மெயினாக வச்சு அந்த பாடவே அந்த கிஸ்க்குன்னு வர்ற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குது. ஒரு குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரியான காட்சிகள் வந்து இது ரசிக்கும்படியாக இருக்குது. இந்த புஷ்பா 2 படத்தில் வந்து பார்த்திங்கன்னா புஷ்பா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து யாருக்குமே அடங்காதவன். ஏன்னா சின்ன வயசுலேயே தன்னுடைய தகப்பன் யார் அப்படின்னு தகப்பனுடைய இறப்புக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அவனை அந்த குடும்பத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க. தன்னுடைய தகப்பன் பேரையே சொல்ல வந்து அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவருடைய 2வது மனைவியோட பையன் தான் அந்த புஷ்பா அப்படிங்கிறதுனால அவன் வந்து இந்த சமூகத்தால் எந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்பட்டான், அசிங்கப்படுத்தப்பட்டான் அப்படிங்கிறத வந்து அதை காட்சிப்படுத்திப்பாங்க புஷ்பா 1 பாகத்தில் வந்து. அதனாலே அவன் பார்த்திங்கன்னா யாருக்குமே அடங்காதவனா, இந்த பணம் இருந்தால் இந்த உலகத்தையே வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்துடுவான். அப்படிங்கும்போது பணத்தை எப்படியெல்லாம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத மெயினாக வந்து இது பண்ணுவான். ஃபகத் ஃபாசில் வந்து ஒரு சீனில் வந்து இவனுடைய சந்தன கடத்தை பிடிச்சி அவனுடைய வேலையாட்கள்லாம் கைது பண்ணி வச்சுருப்பாங்க. அவனுடைய வேலையாட்களில் ஒருத்தனுக்கு வந்து அன்றைக்கி கல்யாணமாக இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா புஷ்பானை எப்படி கூப்பிட்டு வந்துடுறாரு அப்படின்னு அந்த மணப்பெண் வந்து அங்கே மேடையிலே உட்காந்துருக்கும். இவங்க புஷ்பாவை வந்து அங்கே போய் அவனை ரிலீஸ் பண்ணி அவனுடைய பேரில் உள்ளவனே ஒருத்தனை ஆச்சரியப்படுத்திட்டு ரிலீஸ் பண்ணி அவனை கூப்பிட்டு வருவார். அப்போ பார்த்திங்கன்னா ஃபகத் ஃபாசிலோட கண்ட்ரோலில் இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவங்க வந்து கொஞ்சம் சார் இந்த மாதிரி இது பண்ணிட்டுருக்காரு அப்படின்னா இந்த போலீஸ் ஸ்டேஷனே விலைக்கு வாங்குற மாதிரி அங்கே உள்ள எல்லாருமே நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, உங்கள் வருஷம்ல எவ்வளோ சம்பாதிப்பீங்க, நீங்கள் லைஃப் ஃபுல்லாக இருந்தாலுமே இந்த இதில் எல்லாம் எவ்வளோ சம்பாதிப்பீங்க அப்படிங்கிறத செட்டில் பண்ணி ஒவ்வொருத்தனுக்கும் செட்டில் பண்ணி இந்த வேலையை விட்டு போயிருங்க அப்படின்னு இந்த ஒட்டுமொத்த போலீஸ்காரங்களே விலைக்கு வாங்கிடுற அளவுக்கு அவருடைய அந்த அடங்காத தனம் வந்து இந்த படத்தில் வந்து அதுவும் கூட அந்த ரசிக்கும்படியாக இருக்குது. இந்த மக்கள் புஷ்பாவை ரசிக்கிறதுக்கு காரணம் அதுவும் கூட இந்த பணம் தான் இந்த உலகம் அப்படின்னு நிறைய இது மாறிட்டனால மக்களே வந்து பணம் சார்ந்து வாழ்கிறார்கள். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அது வந்து ஒரு அபத்தமான ஒரு அபத்தமான இதைத்தான் நான் பார்க்குறேன். ஆனால் இந்த உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பணத்தால் எதையும் வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள அரசியல்வாதிகள், சினிமா பிரபலங்கள், தொழிலதிபர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு செல்வந்தர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பணத்தால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த உலகத்தில் பணத்தில் வாங்க முடியாது அப்படின்னும் நிறையா இருக்குது. ஆனால் இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பணம் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் தான் அந்த புஷ்பாங்கிற வாழ்ந்துகிட்டு இருக்காரு. போலீஸ் ஸ்டேஷனை வாங்கி அந்த திருமணத்தை நடத்தி வச்சுறாரு. அப்போ தான் அவருடைய இன்ட்ரடக்ஷன் சீன் புஷ்பா அப்படின்னு வருது இல்லையா, அந்த சீனும் அந்த ஒரு பாடலும் அந்த படத்தில் வருது. இந்த படத்தில் வர பாடல்கள் எல்லாமே ரசிக்க முடியாது இருக்குது. தேவிஸ்ரீ பிரசாத் வந்து எப்பயுமே எல்லாருமே ரசிக்கும் வண்ணமாக பாடல் பண்ணக்கூடிய ஒரு தொழிலான இசை கொண்ட ஒரு இசையமைப்பாளர். அவர் இந்த படத்தில் சிறப்பாக பணியாற்றிருக்காரு. புஷ்பா படத்தில் வந்து பெண்களை பற்றி எந்த அளவு சொல்லியிருக்காங்க, பெண் உரிமையை பேசியிருக்காங்க, பெண் கல்வியை பேசியிருக்காங்க அப்படின்னா எதுவுமே பேசலை. இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லாஜிக்காக பார்க்கணும், ஒரு பெண் உரிமை சார்ந்து சமூக நலன் சார்ந்து அப்படிலாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு லாஜிக் எதுவுமே இல்லாமல் ஒரு சினிமா என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு சினிமா ரசிகராக ஒரு 3 மணி நேரத்தை ஒரு படத்தை போய் என்ஜாய் பண்ணணும், ஒரு படத்தில் தான் ஓடிடியில் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு சிறந்த படமாக இந்த புஷ்பா 2 படம் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூகத்தை எந்த அளவுக்கு நடத்தும் அப்படின்னு நான் பார்க்காம வெறும் கமர்ஷியலாக இந்த படத்தை மட்டும் ரசித்தோம் அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு சிறப்பான படமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்திற்கு ஏதாவது இந்த படம் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்திற்கு தேவையான இந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா புஷ்பா அப்படிங்கிற கேட்ட தன்னுடைய சொந்த சுயநலம் சார்ந்து செயல்படக்கூடிய ஒரு நபர் தான். அதில் வந்து அவர் பொதுத்தன்மையாக என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலி ஆட்களுக்கு வந்து அதிகமாக சம்பளத்தை கொடுக்கறது அது ஒரு பாயிண்ட்டு. இருந்தாலுமே இதை வந்து நம்ம வந்து
நியாயப்படுத்த முடியாது அவர் பண்ணுறதை வந்து. இது வந்து கடத்தல் தொழில் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான தொழில் தான். அப்படின்னு நம்ம சினிமாவில் ஒரு செம்மரம் கடத்தி ஒரு ஹீரோ உருவாகிறாரு, அவர் ஏழ்மையில் இருக்கார். ஏழ்மையில் இருக்கிற எந்த அளவுக்கு ஒரு பணம் வந்து செல்வந்தராகிறாரு, அவர் அதுக்கப்புறம் என்னென்ன இதை நினைக்கிறாரு, தான் பட்ட அவமானங்களையும் தான் பட்ட அவலங்களையும் எந்த அளவுக்கு அவர் வந்து பணத்தால் வெற்றி பெற்று வாங்குகிறார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் சொல்ல வந்திருக்கிற கதை வந்து பார்த்திங்கன்னா. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 3யும் வர இருக்குது. புஷ்பா 3யும் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா 2வோட வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹை லெவலில் போய்கிட்டு இருக்குது. ஒரு 1000 கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அவனுடைய தயாரிப்பு குழு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த படக்குழு அனைவருக்குமே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு தென்னிந்திய சினிமா வந்து இந்த அளவுக்கு சினிமா துறையில் சாதிக்குது அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக அதை வாழ்த்தியே தீரணும். ஏன்னா இதில் வந்து தமிழ் ரசிகர்களாகிய நம்மளுடைய பங்கு இருக்குது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து படங்களுமே இப்போ வந்து நல்ல ஒரு பட்ஜெட்டில் வந்து போய்கிட்டு நல்ல வெற்றியை அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் கூட. கண்டிப்பாக இத்தகைய திரைப்படங்கள் இது போன்ற நிறைய திரைப்படங்கள் வந்து வணிக ரீதியாக வெற்றி பெறணும். அல்லு அர்ஜுன் அவர்களை பற்றி தமிழ் ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லு அர்ஜுனா நிறைய பேர் சினிமா ரசிகர்கள் நிறைய பேர் ரசிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் புஷ்பா அப்படிங்கிற ஒரு படம் தான் பட்டி தொட்டி எங்கும் அல்லு அர்ஜுன் அவர்களை வந்து கொண்டு போய் சேர்த்த படம் புஷ்பா அப்படிங்கிறது. அதனுடைய பார்ட் 2வும் புஷ்பா படத்தில் நடித்தவர் தான் புஷ்பாவோட பார்ட் 2 அப்படின்னு சொல்லும்போது ரசிகர்களுக்கு இன்னும் கூடுதலாக ஒரு கவனமாக அல்லு அர்ஜுன் மேலே வரும். அல்லு அர்ஜுனை வந்து கண்டிப்பாக தமிழ் ரசிகர்கள் ஏற்றுக்கிட்டாங்க புஷ்பாலே. இதில் வந்து புஷ்பா 2ல் வந்து அவரை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ரசிகர்களுக்கு வந்து தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. நல்ல படைப்புகளை யார் கொடுத்தாலுமே அவங்கள தமிழ் ரசிகர்கள் வந்து ரசிப்பாங்க, கொண்டாடுவாங்க அப்படிங்கிறத புஷ்பா 2 மறுபடியும் நிரூபிச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்து மதம் சார்ந்த நிறைய காட்சிகள் வருது. ஏன்னா இந்த படத்தோட ஒரு கதாநாயகன் இந்து சமயத்தை சார்ந்த அப்படின்னால இந்து மதம் சார்ந்த இந்து கடவுள்களை சார்ந்த நிறைய காட்சிகள் வந்து இந்த படத்தில் வருது. இந்த படத்தில் வந்து மெயின் காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் வேடமிட்டு அவர் வந்து ஒரு பாடலுக்கு ஆடுவார். அதை வந்து ஒரு வேண்டுதலாகவும் பண்ணுவார். அதே இதில் வந்து அப்போ ஒரு பிரச்சனை நடக்கும். அதனுடைய பிரச்சனையுடைய கண்டினியூட்டி தான் கிளைமேக்ஸ்லேயும் நடக்கும். அப்போ தான் இவர் அதே கெட்டப்பில் அவர் இருக்கணும், வேறு ஆள் மாதிரி இருக்கான் அப்படின்னு அவருக்கு ஒரு சேலை கட்டிக்கிட்டு அம்மன் கெட்டப் போட்டு ஒரு ஃபைட்டெல்லாம் பண்ணிருப்பாங்க. கை கால் ரெண்டையுமே கட்டிக்கிட்டு அவர் கட்டி போட்டுருவாங்க. அப்போயும் அவர் ஃபைட் பண்ணுவார். எப்படி அந்த கை கட்டலாம் கடைசியில் அவுக்கார் அப்படிங்கிறது அந்த படத்தில் ரொம்ப அருமையாக காட்சி பிடிச்சாங்க. சண்டை காட்சிகள் வந்து மிரட்டலாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் மிரட்டலான சீன் அப்படின்னு பார்த்தா நிறையா இருக்குது. இந்த கடத்தில் வந்து பார்த்திங்கன்னா புஷ்பாலே நிறைய அந்த செம்மரத்தை எந்தளவுக்கு ஆற்றுல கடத்தி டேமில் வர்றதுக்கு முன்னாடி டேமை க்ளோஸ் பண்ணி அதை எப்படி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த இதில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா லாரி ஒட்டுமொத்த லாரி இதையுமே ஒரு ஆற்று பாதையிலே விட்டு அதை போலீஸை திசை திருப்பி அதுக்கப்புறம் ஒரு மாட்டு வண்டியில் செம்மரத்தை கடத்தி அப்படிங்கிற மாதிரி நிறையா ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியலாக என்டர்டெயின்மெண்ட்டாக ரசிக்கும்படியாகவே இருக்குது. புஷ்பா 2 குழுவினருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். இந்த படம் பல விருதுகளை அடையணும் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நன்றி.